நாங்குநேரியில் 9 பேர் சேர்ந்து 2 பேரை அநியாயமா மிகப்பெரிய அக்கிரமா கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்றைய தமிழ்நாடோட சட்டம் ஒழுங்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் நம்ம அங்கிள்கிட்ட கேட்டோம்னா சொல்லுவார், இந்தியாவிலேயே நாங்கள் தான் முதல் மாநிலம் அப்படிம்பாரு. எதில் இப்படி அநியாயமாக கொலை பண்ணுறதா? மக்கள் உங்களை நம்பி தான் வாக்களித்தாங்க, எங்களையெல்லாம் பாதுகாப்பீங்க, எங்களுக்கு கடைசி வரை உறுதுணையாக இருப்பீங்க, நமக்கு நல்ல முதல்வராக இருப்பீங்க அப்படின்னு உங்களை நம்பி வாக்களித்து உங்களை ஜெயிச்சு ஆட்சியில் அமர்த்தினாங்க. ஆனால் இன்றைக்கி உங்கள் ஆட்சியில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அநியாயமாக 2 பேர் கொல்லப்படுறாங்க. இதுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் எந்த மீடியாவிலையாவது வந்துச்சு அந்த நியூஸு? ஜஸ்ட்டு ஒரே நியூஸ் கார்டு மாதிரி போட்டு 10ஓட 11 கடந்து போயிட்டாங்க. இது நம்ம தளபதி விஜய் கூட்டத்தில் ஒரு சின்ன ஒருத்தன் மயக்கப்பட்டு விழுந்தா கூட அனைத்து மீடியாவும் சேர்ந்து சுற்றி அடிப்பான். வெறும் நியூஸ் கார்டாக ஃப்ளாஷ் நியூஸ்னு வரிசையாக போடுவான். இதுதான் இன்றைய தமிழ்நாட்டோட நிலைமை. அதாவது அவங்கள எதிர்க்க ஆள் இருக்கக்கூடாது. எதிர்த்து இவனாக ஒருத்தன் கேள்வி கேட்க வந்துட்டான்டா அவனை திரும்ப அடிப்பாங்க. ஆனால் அவங்க செய்கிற தப்புகளை மொத்தமாக சேர்ந்து அவங்களுடைய பண பலத்தாலையும் அதிகார பலத்தாலையும் மொத்தமாக மறைக்கிறது தான் அவங்களோட வேலையாக இருக்க தவிர இதில் உண்மையாக நடந்துக்கிறணும், மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணுங்கிற எண்ணம் சிறிதும் கிடையாது. அதனால் இதுக்கு மேலே இந்த ஆட்சி தொடர்ந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்மளால் வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை ஆகி போயிடும். சுற்றி மூளைக்கு மூளை கொள்ளையும் அதிகமாகி போயிடும். அதனால் மக்களாகிய நாம் சிந்திக்கணும். 2026 நல்ல முதல்வரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். விசில் சின்னத்திற்கு ஓட்டளிக்கணும். நம்ம தளபதியை முதல்வரை ஆக்கணும். மறந்து விட வேண்டாம்.